சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மனோஜ் இந்த வீட்டுக்கு வராரு. எனக்கு மொட்டை கடிதாசி எழுதி போட்டது எல்லாமே இந்த முத்து தான் அப்படிங்கிற மாதிரி முத்து மேலே பழிய போடுறாரு. அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. எனக்கு அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் சப்போர்ட்டுக்கு வராங்க. அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி வர சொன்னார்னா அவர் ஆல்ரெடி ரொம்ப டென்ஷனாக வருவார், வந்து இவரை தான் போட்டு அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி நானே போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்புறாங்க. கரெக்டாக முத்து வாசலில் வந்துடுறாங்க. என்னை பார்க்காம இருக்க முடியலையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை வீட்டில் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க. உடனே முத்துக்கு வந்து கோவம் வந்துடுது. இங்கே வந்து நானும் அதுக்கு ஒன்றும் பொறுப்பு கிடையாதுடா, அப்படி நான் ஒன்றும் பண்ணலை, நான் எதுனாலுமே ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்ட கேட்பேன், இப்படி மறைமுகமாக தாக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் உன் பேர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வந்து முத்து அடிக்க போகிறாரு. அப்போ அவர் பாடி கார்டு வந்து குறுக்க வந்து இனிமேல் அவர் மேலே கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து மேலே கை வைக்கிறாரு. கையை எடு தம்பி அப்படிங்கிற மாதிரி முத்துவும் சொல்கிறாரு. அவர் எடுக்கலை. அப்போ ஒரு அடி போடுறாரு. பாடி கார்டு வந்து கீழே விழுந்துடுறாரு. அழுதுகிட்டே எஞ்சி போயிடுறாரு. என்னடா உன் பாடி கார்டு இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா எல்லாருமே நக்கல் பண்ணுறாங்க. மீனா விழுந்து 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 சிரிக்கிறாங்க. நீ தாண்டா இதுக்கு காரணம், கோயிலில் ஒரு ஆள் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆள் எப்படி இருந்தார், உனக்கு மொட்டை கடிதாசி தந்தவர் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே சாமியார் வேஷம் போட்டிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த காலத்தில் சாமியார் வேஷம் போட்டவங்க தாண்டா ஃப்ராடு பசங்களாம் இருப்பாங்க, அவன் தான் இந்த வேலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. ரோஹிணி வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், அதனால தான் அவனுக்கு எவனா அப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாங்க. அதனால் அந்த பார்லர் மாற்ற தப்பு பண்ணியிருப்பா, ரெண்டு பேருமே ஃப்ராடுங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா வந்து முத்துவை பிடிச்சி திட்டுறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நான் இந்த தப்பை பண்ணலை, நான் எது பண்ணாலும் நேரடியாக பண்ணுவேன், இது யார் பண்ணான்னு நான் உனக்கு கூடிய சீக்கிரத்தில் நிரூபித்து காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீனா கிட்ட முத்து சொல்கிறாங்க, இந்த பார்லர் அம்மா மேலே தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, சீக்கிரம் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.